ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை வந்து நான் வந்து ஒரு கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி எடுத்து வச்சுன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியில் வந்து முருங்கைக்கீரை அப்படியே நம்ம வந்து சுருட்டி நம்ம வந்து வெயிலில் காய போட போகிறோம். காயறதுக்கு கண்டிப்பாக 3 நாளாச்சும் ஆகும். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே பெரிய வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஷார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். மாடியில் நான் வந்து காய வச்சிட்டேன். 3 நாளைக்கு அப்புறம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்களேன், நல்லா அந்த குச்சி தனியாக கீரையெல்லாம் நல்லா உதிர்ந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சம் தடிமனான உள்ள குச்செல்லாம் நான் வந்து எடுத்துடுவேன். கொஞ்சம் மெலிசாக உள்ள குச்செல்லாம் மிக்சியில் நம்ம அடிக்கிறப்ப அதெல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்துருவோம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை உருவி ஒரு வாட்டி கழுவி நீங்கள் வந்து காயப்போட்டு எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை பொடி வந்து ரொம்பவே நல்லதுங்க. நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து உருவி அதை பெரட்டுறதுக்கு சில பேர்லாம் ரொம்ப சோம்பேறிப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பொடியெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூனு சமையல் பண்ணுறப்ப எல்லா சமையலையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் இந்த முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த முருங்கைக்கீரை பார்த்தாலே 10 அடி தள்ளி போயிடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு என் வீட்லேயே என் பிள்ளைய சாப்பிடாதுங்க. அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த முருங்கைக்கீரை எப்படி காஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கையில் எடுத்து இப்போ லைட்டாக அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா அம்பட்டு தூள் ஆகும். நல்லா காஞ்சிருக்கு. அப்படியும் தூள் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கங்க. நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கட்டுக்கு கொஞ்சமாக தாங்க வரும். ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து 2-3 கட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வைக்கிறப்ப கண்ணாடி பாட்டிலில் வந்து ஈரம் இல்லாமல் நம்ம வந்து அரைச்சி வைக்கிறது சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 6 மாதமாக இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அது லைட்டாக ஈரத்தோடு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் கூட இருக்காது, கெட்டு போயிடும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்சது நான் வந்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். திரும்பிய உள்ள முருங்கை இலையை வந்து திரும்பி அதிலே போட்டு நான் திரும்பி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்ல பவுட்ரு ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சலிக்கவே தேவையில்லை. இதில் இந்த குச்சிகள்லாம் இருந்துச்சு, அதுவுமே நல்லா அரைப்பட்டுருச்சு. பார்த்தீங்களா, சூப்பரான ஹெல்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.